Hi viewers, welcome to Spice It Up channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். Eggless Mango Cake. அதுவும் 2 லேயர்ஸ்ல ஐசிங்லாம் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். அதுக்கு நல்ல பெரிய மாம்பழமா இருந்ததுன்னா ஒரு மாம்பழம், சின்ன சைஸா இருந்ததுன்னா 2 மாம்பழம் வேணும் அதுக்கு. அப்புறம் 1 கப் sugar. இதில் ஹாஃப் சுகர் நம்ம மேங்கோ கிளேஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறோம், ஹாஃப் வந்து கேக்குக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த மேங்கோஸை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதில் பாதியும் இந்த சுகரில் பாதியும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சு அதில் பாதி மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஹாஃப் கப் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இங்கே கலரிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விடணும். கொஞ்சம் பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி கிளாஸியாக ஷைனிங்காக ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறின உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒட்டுது இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு பட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது அன்சால்டட் பட்டராக இருக்கணும். இதை நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் தனியாக ஒரு ஹாஃப் கப் சுகர் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். மிச்சம் இருக்க சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும். 20 மினிட்ஸ் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாகி நல்லா ஃப்ளஃபி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் ரெடி ஆகிடுச்சின்னு தெரியறதுக்கு நம்ம இந்த பீட்டரை வச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா இப்படி பீக் மாதிரி ஃபார்ம் ஆகணும். பாருங்கள், அப்படியே நிற்கிது இல்லையா? இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு கேக் பேனில் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அந்த ஹாஃப் மேங்கோ பல்ப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஹாஃப் கப் ஆயில், எனி ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் பெட்டர். அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். மேங்கோ பல்ப், சுகர், அப்புறம் ஆயில், இது மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இது நல்லா பிளெண்ட் ஆகிடணும். மிச்சம் ஆயிலையும் ஊற்றிக்கிறேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், நிறைய விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டால் போகிறோம். நிறைய விட்டால் மேங்கோ ஃப்ளேவர் போயிடும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை கப் மைதா போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக 1 ஸ்பூன் அண்ட் 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா தான், இந்த ரேஷியோவில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போது இந்த பேக்கிங் பவுடர் போட்டப்புறம் நீங்கள் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். நிறைய போட்டிங்கன்னா, அட் அ டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆகிடும். கொஞ்சம் பார்த்து மெதுவாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் விட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு பால் பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஸோ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ணிக்கலாம். அவனில் வைக்கிறதா இருந்தால் 380 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு 175 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் குக்கரில் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வீட் கேக்கில் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக பேக் ஆகிடுச்சு. தென் ஸ்டிக் விட்டு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கவுத்து லைட்டாக டேப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இதை திருப்பி போட்டு மேல் போர்ஷனை லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். லெவலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு ஐசிங் போட்டு மேலே இன்னொரு லேயர் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கேக் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இதே ப்ரொசீஜரில். இப்போ நம்ம ஐசிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த லேயர் மேலே ஃபுல்லாக போட்டுக்கணும். நிறைய ஐசிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அப்படியே நிறைய போட்டு நல்லா அப்படியே போர் பண்ணி நல்லா அப்ளை பண்ணணும். இன்னும் நல்லா திக் லேயராக பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக்கை வச்சு இந்த மேங்கோ கிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது மேலே அப்ளை பண்ணிடணும். இது ஃபுல்லாக நல்லா இந்த கேக் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அந்த கிளேஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஐசிங் வச்சு சைட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடணும். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு டாப்பில் நீங்கள் அந்த ஐசிங் கோன் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். கோன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி கோன் பண்ணி அதில் ஐசிங்கை ஃபில் பண்ணி கூட நீங்கள் டிசைன் எது வேணால் போட்டுக்கலாம். சும்மா ரவுண்டாக டிசைன் பண்ணி அதில் செரி வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
நான் அழகாக இருந்ததுன்னு நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிளேட்டை நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணி ப்ரெசன்டபுளாக பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக டபுள் லேயர்ட் மேங்கோ கேக் வித் ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, நீங்கள் வீட்லேயே சூப்பராக பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வருது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த கேக் ஆக்சுவலாக நான் என்னோடய டாட்டர் பர்த்டேக்காக பண்ணேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக மேங்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு. ஸோ பர்த்டேக்காக என் டாட்டர் தான் இந்த கேக்கை கட் பண்ண போகிறா. வாவ், இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான கேக்கை உங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.